ஸோ அகைன் குட் ஈவினிங் பா. ஏசியோட ஃபைனல் லெக்சர் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மர் பேசணும், ஏசி ஜெனரேட்டர் பேசணும், ரைட்டா? ஸோ இது இன்றைக்கி கிளாஸ்க்கான இன்ட்ரோ. நான் எங்கே விட்டேன்? இது வரைக்கும் பாருங்கள். வாட்லெஸ் கரண்ட் பற்றி நேற்று எண்டில் பேசியிருந்தேன். இன்னும் மீதி என்னங்க சார் டாபிக் இருக்குது ஏசி இந்த லெசனில் என்ன டாபிக் இருக்குது? இப்போ நான் இன்றைக்கி கற்றுக் கொடுக்க போகிற 2 கொஷினுமே போர்ட் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. நீட் பிள்ளைங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ஏசி ஜெனரேட்டரில் ஒரு கான்செப்ட் நம்ம படிக்கணும். அப்போ அது 2 முடிச்சுட்டு எடி முடிச்சுட்டு எவ்வளோ சம் போட முடியுமோ ட்ரை பண்ணலாம். ரிமைனிங் சம்மை வெனஸ்டே போடலாம். பயப்படாத, எல்லா சம்மும் நம்ம கிளாஸில் இங்கேயே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் என்ன பண்ணுறது, டிரான்ஸ்ஃபார்மரும் ஏசி ஜெனரேட்டரும் இன்னும் முடிக்கலை. அப்போ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். காலையில் உட்காந்து 35-40 சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் தான் யோசிச்சோம், ஐயோ டிரான்ஸ்ஃபார்மர் ஜெனரேட்டர் முடிக்கலையே அப்படின்ட்டு, ரைட்டா? ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மரும் ஜெனரேட்டரும் நம்ம பேசிட்டு வந்துடலாம். டாபிக் கவனிங்க பா. டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கும் பொழுது எங்கேயாவது நிறைய லைன் வந்து கிராஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்ட்ரீட் லைன் போயிட்டுருக்கும்ல, அது ஏதாவது ஒரு மெயின் லைன்லேருந்து வரும். அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும். மோனிஷ் குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் சார். ரைட் பா, நான் போகும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதாவது ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்ட்ரீட்டோட எண்டில் இல்லை பக்கத்து ஸ்ட்ரீட்டில் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மரை பார்க்காம போக மாட்டீங்க. டிரான்ஸ்ஃபார்மர் இட் இஸ் அ டிவைஸ். நான் என்ன எழுதி கொடுக்குறேனோ அதை அப்படியே படிச்சுட்டு போய் எழுது. முக்கியமாக இதில் கான்செப்ட்லேயும் சம் வரும், ப்ராப்ளத்துலேயும் சம் இருக்கும். விச் கன்வெர்ட் low alternating voltage into high alternating voltage. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? லோ ஏசியை ஹை ஏசியாக கன்வெர்ட் பண்ணுமா? ஆமாண்டா. லோ அல்டர்னேட்டிவ் கரண்ட் அதை ஹை அல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக மாற்றும். லோவை ஹையாக மாற்றும், ஹையை லோவாக மாற்றும். வைஸ் வெர்சா. அது என்னங்க சார் வைஸ் வெர்சா? ஹையை லோவாக மாற்றும், லோவிலேருந்து ஹையிலேருந்து லோ. அது வோல்டேஜாக இருந்தாலும் கரண்ட்டாக இருந்தாலும். உங்களோட என்சிஆர்டியோட ஃபஸ்ட்டு 2 லைன் கவனிச்சிங்கன்னா தெரியும். டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ டிவைஸ் விச் கன்வெர்ட் லோ அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இன்ட்டு ஹை அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் லோ அல்டர்னேட்டிங் கரண்ட் இன்ட்டு ஹை அல்டர்னேட்டிங் கரண்ட். முதல்ல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் படித்தாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அது என்ன வேலை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது, அது என்ன பிரின்சிபலில் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பிரின்சிபல் வேலை செய்யுது சார்? இந்த இடத்துல 2 விஷயம் நடக்குதுங்க சார். ஒன்று மியூச்சுவல் இண்டக்ஷன், இன்னொன்று எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன். 2 விஷயம் நடக்குது. டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல் என்னடா? மியூச்சுவல் இண்டக்ஷன், இன்னொன்று எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன். மியூச்சுவல்னால் என்னடா சார்? ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் போகுது, அதனால் 2வது காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, அது மியூச்சுவல் இண்டக்ஷன். இஎம்ஐனா என்னடா சார்? ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது, அதனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அப்போது வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் இன்க்ளூடட் எங்கே டிரான்ஸ்ஃபார்மர்லன்னு கேட்டாங்கன்னா, மியூச்சுவல் இண்டக்ஷனும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷனும் 2ம் இங்கே நடக்குதுங்க சார். இப்போ 2வது மார்க் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிடா, புரிஞ்சிருச்சு. 3வது கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பேசுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சார், கன்ஸ்ட்ரக்ஷன் நான் எப்படி டயக்ராம் ட்ரா பண்ணுறேன்னு பாரு. நீங்கள் ஸ்கூல்லேயும் அப்படி தான் ட்ரா பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நடுவில் ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்படியே இங்கே ஒரு காயிலை வைன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு காயில் வைன் பண்ணிட்டுருங்க. இங்கே நேராக கோடு போட்டுக்கிட்டு இப்படி, அதாவது வைன் பண்ண மாதிரி காமிக்கணும், காயில் வைன் பண்ண மாதிரி காமிக்கணும். அந்த வழியாக போயிட்டு பேக் வருதான். கண்டிப்பாக இங்கே 5 போடணும். மேலே டயக்ராமில் கண்டிப்பாக இங்கே 5 போடணும். இந்த இடம் ப்ரைமரி காயில்னு எழுதணும், P1 P2ன்னு எழுதணும். இங்கே செகண்டரி காயில் S1 S2ன்னு எழுதணும். இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக ப்ரைமரி காயில், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் செகண்டரி காயில். ஒரு அயன் கோர், சாஃப்ட் அயன் கோரில் வைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாஃப்ட் அயன் தான் துருபிடிக்காது, எந்த லாஸும் இருக்காது. சாஃப்ட் அயன் கோரில் வைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை பற்றி என்ன எழுதுவீங்க? P1 P2 ஆர் த ப்ரைமரி காயில், S1 S2 ஆர் த செகண்டரி காயில்.
ஒரு சாஃப்ட் அயன் கோரில் வைன் பண்ணியிருக்கேன். P1 P2 வழியாக ஐ கரண்ட் போகுது, S1 S2 வழியாக அவுட்புட் கரண்ட் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே எழுதி முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் இதோட பிரின்சிபல் என்னடா, சரி இது எப்படிடா வேலை செய்யுது, கேர்ஃபுல்லாக கவனி. நான் ஒரு 6 பேரை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். NP யாராக இருப்பா, சும்மா சொல்லேன். NP யாராக இருப்பா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, உன் வாயில் என்ன வருதோ சொல்லு. பிரைமரி. அது ஓகே. என்ன நம்பர் ஆஃப் பிரைமரி காயில். நம்பர் ஆஃப் பிரைமரி இல்லடா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த பிரைமரி காயில். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த பிரைமரி. கரெக்டா? இனிமேல் நான் உங்களுக்கு தேவையில்லை, ஈஸியாக சொல்லிடுவீங்க. டக்குன்னு அடிங்க, வாயை தர. Number of turns in the secondary. செகண்டரி காயில். செகண்டரி காயில். பா யாராவது பேசுனீங்க தானே கிளாஸ் ஜாலியாக போகும். நான் மட்டும் பேசிட்டு இருந்தால் நீங்கள் மட்டும் கம்முன்னு உட்காந்தா கடுப்பாக இருக்காது. இது யாரா இருப்பா, இபி. இபி யாரா இருப்பா, சில புக்கில் விபின்னு போட்டிருப்பாங்க, சில புக்கில் விஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க. இபி விபி இஎஸ் எல்லாம் ஒன்று தான். இ என்னவா இருக்கும், இஎம்எஃப். இஎம்எஃப் induced in the primary, right? அவ்வளோதான். EMF induced in the secondary. செகண்டரியோடது புரிஞ்சுக்கோங்க. ஐபி யாரா இருப்பா, ஐஎஸ் யாரா இருப்பா, உன்கிட்ட தான் கேட்குறேன். ஐபி யாரு, ஐஎஸ் யாரு? பிரைமரி காயில். கரண்ட். கரண்ட் flows through the primary coil. through the primary coil. அடுத்தது இங்கே when current flows through the secondary coil. இவங்க எல்லாரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். primary coilோட number of turns, secondary coilோட number of turns. EMF induced in the primary coil, EMF induced in the secondary coil. current flows through the primary coil, current flows through the secondary coil. சார் இதெல்லாம் எங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன், பதில் சொல்லுங்கள். இதுக்கு என்னடா அர்த்தம், உனக்கு என்ன புரியுதோ சொல்லு. தப்பாக சொன்னால் ரொம்ப சூப்பர், திருத்திடுவேன். ரைட்டாக சொன்னால் சூப்பரோ சூப்பர், ஒரு குட்டு. அதனால் நீ எப்படி வேணாலும் என்கிட்ட சொல்லலாம், பயப்பட தேவையில்லை. சொல்லு பார்க்கும். இபி பை என்பினா என்ன அர்த்தம்? இது எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க? இபி பை என்பி எப்படி யோசிக்கிறீங்க? இபினா என்ன? இபினா என்ன? எல்லாம் இருக்கீங்களா? EMF induced in the பிரைமரி. என்பினா number of turns turns of coil. ரைட். 100 டர்னுக்கு 1000 வோல்ட்டு டெவலப் ஆகுது. அப்போ ஒரு டர்னுக்கு 10 வோல்ட்டா? அப்போ என்னப்பா அர்த்தம் அது? சொல்லுதோ, வந்துருச்சு உங்களுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. நாசமாக போச்சு. EMF induced per turn in the primary coil. ஏன் இந்த சொல்ல மாட்டீங்க? உனக்கு ஏன் இது புரியலையா? மேலே இருக்கிறது EMF, கீழே இருக்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸு. என்ன பண்ணியிருக்கீங்க? ரேஷியோ எடுத்திருக்கீங்க. அப்போ ரேஷியோ எடுத்தால் என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு தானே கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ EMF induced per turn in the primary coil. EMF induced per turn in the primary coil. தயவு செஞ்சு இதையாவது சொல்லிடுங்க. என்ன சொல்லுது? EMF induced EMF induced per turn in the secondary EMF coil. induced, ரைட். எல்லாரும் நல்லா சொல்ல ட்ரை பண்ணிங்க. per turn in the secondary coil. சரி, இதெல்லாம் ஓகே. ஏன் இதுக்கு ஈக்குவல் போட்டிருக்கீங்க? ஏன் ஈக்குவல் போட்டிருக்கேன்? ஏன்பா ஈக்குவல் போட்டிருக்கேன்? என்ன அர்த்தம் தெரியுமா? பிரைமரி காயிலில் ஒரு டர்னுக்கு எவ்வளோ EMF இன்டியூஸ் ஆகுதோ அதே அளவு தான் செகண்டரி காயில்லையும் ஒரு டர்னுக்கு இன்டியூஸ் ஆகும். இதை கண்டிப்பாக எழுதுனா தான் ஒரு மார்க்கு. பட் நமக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக வேணும். EMF induced per turn in the primary coil, EMF induced per turn in the secondary coil, both are equal. கரெக்டா?
டேர்ன்ஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ப்ரைமரியில் 100 டேர்ன் இருக்கலாம், செகண்டரியில் 50 டேர்ன் இருக்கலாம். ஆனால் ஒரு டேர்னுக்குன்னு கணக்கு பண்ணால் இதுவும் 10 அதுவும் 10 தான் வரணும். அப்படி தான் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர். EMF induced per turn in the primary coil, EMF induced per turn in the secondary coil. சரி, நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் கதைக்கு வாங்க. இனிமேல் அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். EP by NP equal to ES by NS. EP by NP equal to ES by NS. எனக்கு என்ன தெரியுமா வேணும்? கமா போட்டு எழுதுறமா, ES by EP தான் வேணும். அப்போ EP கீழே இறங்கிடும், NS மேலே போயிடும், NS by NP. இனிமேல் ES by EP என்னடான்னு கேட்டால் NS by NPன்னு சொல்லணும். உங்ககிட்ட நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் த செகண்டரி 50, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் த ப்ரைமரி 100, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் EMF ஆஃப் செகண்டரி டு த ப்ரைமரி. இந்த மாதிரி கேள்வி சத்தியமாக கேட்பாங்க. ஒன்றும் பண்ணாத, அப்படியே 50/100 1/2 1:2 ஆன்சர். அவ்வளோதான். இப்படி தான் சிம்பிளாக கேட்பாங்க. அப்போ NS/NP கொடுத்துட்டு ES/EPயோட ரேஷியோ கேட்பாங்க. இனி எப்போ புரிஞ்சுக்கிட்டாலும் மேலே எஸ் மேலே எஸ், ES/EP NS/NP. சரி, இது புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரே ஒரு வார்த்தை, ஒரு முக்கியமான வார்த்தை பேச போகிறேன். அப்படியே உங்கள் காதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. டிரான்ஸ்ஃபார்மரில் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் யாரோ ஒரு ஆளை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியாது. ஆனால் கரண்ட்டையும் வோல்டேஜையும் ரிலேட் பண்ணுறவனா தான் அவன் இருப்பான். அவன் யார்? ரெசிஸ்டன்ஸ். ட்ரை பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுங்கள். ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இல்லை. வியும் ஐயும் வச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, R = V/Iன்னு வச்சு ரெசிஸ்டன்ஸ்ன்றது யோசிச்சிருக்கீங்க. ஆனால் விக்கும் ஐக்கும் தொடர்புடைய இன்னொருத்தவனும் இருக்கான், பவர். அவ்வளோதான், அசால்ட்டாக சொல்லிட்டீங்க, பவர். அப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? டிரான்ஸ்ஃபார்மரில் பவரை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியாது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பான், ஏற்கனவே கேட்ட கொஷின். டிரான்ஸ்ஃபார்மரால் என்ன பண்ண முடியாது, இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியாத ஜீவன் யார்? வோல்டேஜு, கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸு 3 கொடுத்துருப்பான். பவர் நாலாவது தான் ஆன்சர். பவரை மட்டும்தான் கன்வெர்ட் பண்ண முடியாது. கற்றுக்குங்க எல்லாரும். டிரான்ஸ்ஃபார்மரில் பவரை தான் இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியாது. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? நான் இன்புட் பவர் என்ன கொடுக்குறேனோ அதே தான் அவுட்புட் பவராக வரும். அப்போது இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். நீ யோசிக்கிறோம், வோல்டேஜ் அதிகமானால் கரண்ட்டு குறையும். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஏன்னா 2 பேரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். கரெக்டாக? அப்போ ரெண்டும் சேர்ந்தா பவர், V/I பவர். அந்த பக்கம் வோல்டேஜ் கம்மியானால் கரண்ட் அதிகமாகும், ரெண்டும் சேர்ந்தா பவர். அப்போ இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் ஈக்குவலாக தான் இருக்கும். இன்புட் பவர் என்னடா சார்? பவருக்கு ஜென்ரலாக VIன்னு சொல்லி கொடுத்தீங்க. இந்த லெசனில் விக்கு பதிலாக நம்ம ஈன்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். உன்னோட விருப்பம், ஈன்னு எடுத்துக்கோ இல்லை வீன்னு எடுத்துக்கோ. ஈனாலும் EMF, வீனாலும் வோல்டேஜ், EMF எல்லாம் ஒன்று தான். சரி, இங்கே ஒரு VI, இங்கே ஒரு VI. இன்புட் எங்கடா கொடுத்தீங்க? ப்ரைமரியில் கொடுத்தோம் சார், செகண்டரியில் வாங்கிக்கிட்டோம். இதை தான் EPIP ESISன்னு எழுத போகிறீங்க. உங்களோட NCERTயில் VPIPன்னு இருக்கும், சிங்கேஜ் புக்கில் EPIPன்னு இருக்கும். எல்லாம் ஒன்று தான், ஆனால் கற்றுக்கிறதுக்காக தான் ரெண்டுத்தையும் எழுதுகிறேன். வீணா வோல்டேஜ், ஈனா EMF, 2 பேரும் ஒரு ஆள் தான். அப்போது ஃபார் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். ஃபார் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். எனக்கு என்ன வேணும்? ES/EP தானே வேணும். இங்கே சொல்லுங்கடா, இங்கே ES/EP வேணும்னா என்ன வரணும்? இங்கே IP/IS. வருஷம் பசங்க பண்ணுற மிக முக்கியமான தப்பு என்ன சார் இது? ஒரே நிமிஷம், சின்ன சட்ட சிக்கல், தோ வந்துடுறேன் இருங்க.
ரைட் பை. கேட்குதா? யாராவது ஒரு எஸ் சொல்லு பார்க்கும். உங்களை தான் கேட்குறேன், கேட்குதா? இருக்கீங்களா? Yes, sir. Yes, sir. ரைட் பை, ரைட் பை. ஓகே, இப்போ ஒரு சின்ன வேலை வந்துருச்சு, அதுக்குள்ளே ஒரு ஹவுஸ் ஓனர். ஒரே நிமிஷம். ஓகே, எங்கே விட்டோம்? ES by EP equal to IP by IS. ES by EP equal to IP by IS. இப்போ எனக்கு ES by EP தான் வேணும். அப்போ ES by EPனா IP by ISன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சார், ஏற்கனவே ES by EPக்கு NS by NPன்னு கண்டுபிடிச்சி வச்சிங்களே. ஆமாண்டா. இப்போ எல்லாரும் ஈக்குவேட் பண்ணணுமா? ஆமாம். நான் இப்போ ஒரு தப்பு பண்ணுறேன். இந்த ஏன் தப்பை சொல்லிகிட்டே பண்ணுறேன்னா, இந்த தப்பை வழக்கமாக நீ பண்ணுற தப்பு. அது உன் மேலே தப்பு இல்லை. நிறைய ஈக்குவேஷன்ஸ் படிக்கிறீங்க, நிறைய கான்செப்ட் மண்டைக்குள்ளார இருக்குது. அதனால் அது வெளியில் வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஈஸியாக தப்பு நடக்க வாய்ப்பு. நான் ஒரு விஷயம் எழுதுகிறேன். ES by EP equal to NS by NP equal to IS by IP equal to Kன்னு எழுதியிருக்கேன். இது சரியாக பாருங்கள். சரியா? IP by IS. அப்போ என்ன தப்பு நடக்கும்னு தெரியுதா உனக்கு? நான் இங்கே எஸ்ஸை பார்த்தது எல்லாத்தையும் எனக்கு தெரியாமலே எஸ்ன்னு போட்டுருவேன். ES by EP தான் இருக்கணும், செகண்டரி டு த ப்ரைமரி இருக்கணும். NS by NP தான் இருக்கணும், செகண்டரி டு த ப்ரைமரி தான் இருக்கணும். கரண்ட்டில் மட்டும் மேலே ப்ரைமரி இருக்கணும், கீழே செகண்டரி இருக்கணும். ரைட்டா? மேலே ப்ரைமரி, கீழே செகண்டரி. ஒரு வேளை இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது உனக்கு குழப்பம் இருந்ததுன்னா திரும்ப எழுதுகிறேன். ES by EP equal to NS by NP equal to IP by IS. ஒரு வேளை ஞாபகம் வரலன்னா வியும் ஐயும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் ஞாபகம் வச்சுக்கோங்க. V மேலே இருந்தால் I கீழே இருக்கும். ரைட்டா? இப்போ சொன்னதுனால அடுத்த டைம் அந்த தப்பு பண்ண மாட்டீங்க. சொல்லாமல் நடத்தும் பொழுது வருஷம் அந்த தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ES by EP equal to NS by NP equal to IP by IS equal to K. சரி, யாரோ கேன்னு ஒரு ஆள் எழுதுனீங்களே, யார் சார் அவன்? கே தான் இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட்டு. நான் வந்துட்டு நிறைய முறை சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தெரியலனா அந்த டாப்பிக்கோட பேர் போட்டுருங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கான்ஸ்டன்ட்டுன்னு எழுதுங்க. கான்ஸ்டன்ட் இல்லைனா இது ரேஷியோவாக இருக்கிறதுனால ரேஷியோ. டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. கேர்ஃபுல்லாக கவனி. இதை எத்தனை மாடல் சம் கேட்கலாம். நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன், நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி தப்பாக இருந்தால் பரவாயில்ல. உங்ககிட்ட NS கொடுத்துட்டேன், NP கொடுத்துட்டேன், EP கொடுத்துட்டேன், ES கேட்குறேன், என்னடா பண்ணுவீங்க? NS into EP by NP. NS by NP into EP. கரெக்ட் தானே? அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணிட்டு சார் ES கண்டுபிடிப்பீங்க. ரைட், ரொம்ப நல்லா சொன்னீங்க. IS கொடுத்துட்டேன், IP கொடுத்துட்டேன், ES கொடுத்துட்டேன், EP கேட்குறேன். பதில் சொல்லு. நான் நல்லா சொல்லுமா, கொஞ்சம் சத்தமாக சொல்லு. EP is equal to IP into ES by IS. நீ பேசுறது எனக்கு கேட்கலையா? வேற ஏதாவது பேசுங்க. சார், சஞ்சய் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்கம்மா. மற்ற சவுண்ட்லாம் கரெக்டாக கேட்குது. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? EP is equal to IS divided by ES by EP. IP. IS by IP into ES. கரெக்டா? ரைட். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஈக்குவேட் பண்ணணும். சம்மோட ஐடியா புரியுதா உனக்கு? இங்கே அப்படி தான் கண்டுபிடிக்கணும். இந்த 6 பேரை ஈக்குவேட் பண்ணிக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் கொஷின்னாலே இந்த 6 பேரை ஈக்குவேட் பண்ணிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 3 பேர் கொடுப்பாங்க, ஒரு ஆளை கேட்பாங்க. அப்போ அவனுங்க 2 பேரை ஈக்குவேட் பண்ணிக்கணும். இப்போ NS, NP, EP, ES இந்த 4 பேர் கொடுத்தாங்கன்னா இந்த ஏரியா, இந்த 4 பேர் கொடுத்தாங்கன்னா இந்த 4 பேர், ES, EP, IP, IS கொடுத்தாங்கன்னா அவங்க 2 பேரையும் ஈக்குவேட் பண்ணிக்கணும். இப்படி தான் அங்கே சம் இருக்கும். ரைட்டா? ரைட். சொல்லிட்டு ரொம்ப பெரிய கொஷின் பேர், அதனால தான் இவ்வளோ டைம் ஆகிட்ருக்கும். இன்னும் ஒரு 75% ஆஃப் கொஷின் தான் முடிச்சிருக்கோம். இன்னும் 25% இருக்குது. கேரளா கவனிங்க. ஈக்குவேஷன் பாருங்கள். ES by EP ஈக்குவல் டு NS by NP ஈக்குவல் டு IP by IS ஈக்குவல் டு K. கேவோட பேர் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. இந்த கேவோட வேல்யூ ஒன்றா இருக்கணும்னா
நீ சொல்ல பார்க்கும் இந்த கேவோட வேல்யூ ஒன்றா இருக்கணும்னா இந்த ரேஷியோலாம் எப்படி இருக்கணும் சார்? மேலே இருக்கிறவனுங்கள்லாம் பெருசாக இருக்கணும் சார். ஒத்துக்கிறீங்களா? 2/1. ஆன்சர் 2. என்எஸ் பெருசாக இருக்கணும் சார். ஐபி பெருசாக இருக்கணும் சார். ஐஎஸ் சின்னதாக இருக்கணும். உனக்கு புரியுதா? கே ஒன்றை விட அதிகமாக இருக்கணும்னா செகண்டரி ஆஃப் வோல்டேஜ் அதிகமாக இருக்கணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி அதிகமாக இருக்கணும். ப்ரைமரி காயிலோட கரண்ட்டு தான் அதிகமாக இருக்கணும், செகண்டரியோடது கம்மியாக இருக்கணும். இப்போ நான் ஒரு நம்பர் எழுதுகிறேன். என்பி 50, என்எஸ் 100. இதை பார்த்ததும் கண்டுபிடிங்கடா, இது என்னடா டிரான்ஸ்ஃபார்மரு? இப்படி இருந்தால் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு அர்த்தம். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ தான் உன்ட்ட கொஷின் கேட்க போகிறேன். என்பி 50, என்எஸ் 100. நீ என்ன யோசிக்கிற? என்எஸ் பெருசாக இருக்குது என்பியை விட, செகண்டரி தான் பெருசாக இருக்குது. அப்போ இதோட டிரான்ஸ்ஃபார்மரோட பேர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரோட கே வேல்யூ 1, கிரேட்டர் தென் 1. அப்போ வார்த்தையை எப்படி சார் சொல்கிறது? செகண்டரி தான் அவுட்புட்டு. அப்போ செகண்டரி வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. கரெக்டாக? செகண்டரி வோல்டேஜ் அதிகமாக இருக்குது, செகண்டரி கரண்ட்டு கம்மியாக இருக்குது. அப்போ உன்கிட்ட கேட்குறேன், என்ன ஒரே நிமிஷம். சாரி பை. ஸோ ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் கே கிரேட்டர் தென் 1, இஎஸ் கிரேட்டர் தென் இபி, என்எஸ் கிரேட்டர் தென் என்பி, ஐபி லெஸ் தென் ஐபி கிரேட்டர் தென் ஐஎஸ். இது வார்த்தையை எப்படி சார் சொல்லுவீங்க? வோல்டேஜ் அதிகமாகணும், கரண்ட்டு கம்மியாகணும். பாருங்கள், ஐஎஸ் கம்மியாக இருக்குது, இஎஸ் அதிகமாக இருக்குது. பை இன்க்ரீசிங் வோல்டேஜ், டிக்ரீசிங் கரண்ட்டு. என்னடா டிரான்ஸ்ஃபார்மரு? பை நீங்கள் எப்பயுமே வோல்டேஜை வச்சு தான் முடிவு பண்ணணும். வோல்டேஜ் அதிகமானால் ஸ்டெப் அப்பு, வோல்டேஜ் கம்மியானால் ஸ்டெப் டவுனு. கரண்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. வோல்டேஜ் அதிகமாக கிடைச்சாதான் நமக்கு லாபம். அப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது வோல்டேஜ் அதிகமாக இருக்கணும், கரண்ட்டு கம்மியாக இருக்கணும். ரைட்டா? சரி, கே லெஸ் தென் 1னா எப்படி சார் இருக்கணும்? மேலே இருக்கிறவன்லாம் கம்மியாக இருக்கணும். இஎஸ் லெஸ் தென் இபி, என்எஸ் லெஸ் தென் என்பி, ஐபி லெஸ் தென் ஐஎஸ். அப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் கம்மியாக இருக்கா, கரண்ட் அதிகமாக இருக்கா? அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பேர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். கே லெஸ் தென் 1, 1 விட கம்மியாக இருக்குது, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதனால் பை டிக்ரீசிங் வோல்டேஜ், இன்க்ரீசிங் கரண்ட்டு. இதெல்லாம் வார்த்தையை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். வோல்டேஜ் அதிகமானால் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்,
வோல்டேஜ் கம்மியானா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறமா அதை வச்சு நீங்கள் கரண்ட்டை மாற்றிக்கோங்க. வோல்டேஜ் அதிகம்னா கரண்ட்டு கம்மி, வோல்டேஜ் கம்மினா கரண்ட் அதிகம், ரைட்டா? அப்போது ஸ்டெப் அப்புக்கு என்னடா ஈக்குவேஷனு? சார் கே கிரேட்டர் தென் 1. ஸ்டெப் டவுனுக்கு என்னடா? கே லெஸ் தென் 1. சார் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கா பாருங்களேன். ஆக்சுவல் ஃபார்முலா இஎஸ் பை இபி, என்எஸ் பை என்பி, ஐபி பை ஐஎஸ் ஈக்குவல் டு கே. நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த கே வேல்யூ ஒன்றா இருக்கணும்பா. கே ஒன்றா இருக்கணும்னா அசால்ட்டு சார், இஎஸும் இபியும் ஈக்குவல், என்எஸும் என்பியும் ஈக்குவல், ஐபியும் ஐஎஸும் ஈக்குவல். அப்போ நான் இன்புட்டு 100 கொடுத்தேன், எனக்கு அவுட்புட்டு 100 தான் வருது. அப்படி இருந்தால் அது கே ஈக்குவல் டு 1. அப்படி இருந்தால் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேர் என்னங்க சார்? த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் கால்டு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர், ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். இன்புட்டும் அவுட்புட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இல்லைப்ப கே ஈக்குவல் டு 1 இருந்தால் மட்டும், ரைட்டா? அப்போ கே கிரேட்டர் தென் 1 ஸ்டெப் அப், கே லெஸ் தென் 1 ஸ்டெப் டவுன், கே ஈக்குவல் டு 1 ஐடியல். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டெப் அப்னா என்னடா? செகண்டரியோட வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸ்டெப் டவுன்னா என்னடா? செகண்டரியோட வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். ஐடியல்னா என்னடா? ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கும். கரண்ட் வச்சு சொல்லுடா சார். ஐஎஸ் லெஸ் தென் ஐபி, ஐஎஸ் கிரேட்டர் தென் ஐபி, ஐஎஸ் ஈக்குவல் டு ஐபி. பா இதெல்லாம் ஹிண்ட்டு, ப்ராப்ளம் சால்விங் ஹிண்ட்டு மட்டும் இல்லை, அப்படியே கேட்பாங்க, ரைட்டா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மரால் கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் யார்? பவர். இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர், அவ்வளோதான். ஆனால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பாருங்கள், நீங்களே பாருங்கள், வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸ்டெப் அப்பு, வோல்டேஜை டிக்ரீஸ் பண்ண முடியும் ஸ்டெப் டவுனு. ஆனால் பவரை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியாது, டிக்ரீஸ் பண்ணவும் முடியாது. கரண்ட் என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், ரைட்டா? உங்கள்கிட்ட கேட்குறேன், டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்னப்போ? டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை 2 வேலை பண்ணும் சார். லோ அல்டர்னேட்டிங் வோல்டேஜை ஹையாக மாற்றும், ஹையை லோவாக மாற்றும். லோ அல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஹையாக மாற்றும், ஹையை லோவாக மாற்றும். என்னடா பிரின்சிபல்? இஎம்ஐ மியூச்சுவல். எங்கெல்லாம் 2 காயில் இருக்கோ அங்கே மியூச்சுவல் வந்துடும். இங்கே நடக்கிறதே இஎம்ஐ தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். பிரச்சனை இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிடுவீங்க. நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதாவது இஎம்எஃப் இன்டியூஸ்டு பெர் டர்ன் இன் த ப்ரைமரி. காதில் வாங்கு, இஎம்எஃப் இன்டியூஸ்டு பெர் டர்ன் இன் த செகண்டரி ஈக்குவலாக இருக்கும். அதை தான் நான் வந்துட்டு என்ன சொல்லி கொடுத்தேன்? இஎஸ் பை என்எஸ், இபி பை என்பின்னு சொல்லி அங்கேருந்து தான் இந்த கொஷின் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இஎஸ் பை இபின்னு போட்டு அங்கேருந்து என்எஸ் பை என்பின்னு வந்தோம். ஐடியலுக்கு வரும்பொழுது ஐபி பை ஐஎஸ்ன்னு வந்தோம், ஈக்குவல் டு கேன்னு எழுதணும், அவ்வளோதான். கே கிரேட்டர் தென் 1, கே லெஸ் தென் 1, கே ஈக்குவல் டு 1. சரி, இதெல்லாம் நல்லா சொன்னீங்களே. இவ்வளோ நேரம் பேசிட்டு எஃபிஷியன்சியை சொல்ல மறந்துட்டிங்களே. பார்த்தியா? இதான் ஈட்டா. ஈட்டானா என்னடா அது? எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். இதுலேயும் கண்டிப்பாக கொஷின் வரும். லாஸ்ட் டாபிக் எப்போவுமே ஃபிசிக்ஸில் எஃபிஷியன்சினா என்னடா சார்? ஜென்ரலாகவே அவனுக்கு எஃபிஷியன்ட் இருக்கான்னு கேட்டால் அவனோட அவுட்புட் என்ன, அவன் எவ்வளோ இன்புட் போட்டான். 100 ரூபாய் இன்புட் போட்டான், 100 ரூபாய் கிடச்சிது, அவன் எஃபிஷியன்சி 100%. 100 ரூபாய் போட்டால் 50 ரூபா தான் கிடச்சிது, அவனுக்கு எஃபிஷியன்சி சரியில்லை சார். 150 ரூபா கிடைக்குது, செம்ம எஃபிஷியன்சி சார், ரைட்டா? அப்போ எஃபிஷியன்சினா ஜென்ரலாக அவுட்புட்டு இன்புட்டு. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்குமான ரேஷியோ தாண்டா எஃபிஷியன்சி. இதில் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் 100%. ஐடியல்னால் என்ன தெரியுமா? பர்ஃபெக்ட்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ நம்ம சயின்டிஸ்டோட நோக்கம் எல்லாமே எல்லா டிவைஸும் ஐடியலாக கண்டுபிடிக்கணுன்றது தான். நான் 100 ரூபாய்க்கு கரண்ட்டு கொடுத்தா அது 100 ரூபாய்க்கு எனக்கு வேலை செய்யணும். ஆனால் எங்கே வேலை செய்யுது? 25 ரூபா ரெசிஸ்டன்ஸ்லேயே போயிடுது, ஹீட்லேயும் சவுண்ட்லேயுமே போயிடுது. இப்போ பாருங்கள், பல்பு கூட க்ளோ ஆகுது. நீ ஒரு 10 ரூபாய்க்கு நீ கரண்ட்டு கொடுக்குறேன்னா 10 ரூபாய்க்கா பல்பு க்ளோ ஆகுது? 7 ரூபாய்க்கு க்ளோ ஆகும். மீதி 3 ரூபா ஹீட்டாகவும் சவுண்டாகவும் வேறு காரணங்களால் ரெசிஸ்டன்ஸாக அது வீணாக போயிடுது. அப்போ நம்ம ஐடியல் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ்னு ஒன்று இருக்காது. ஃபார் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சி 100%, அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். மக்களே கவனமாக கவனிங்க, இங்கே ஒரு ஈக்குவேஷன் பிறக்க போது பாரு, ஈட்டா ஈக்குவல் டு சார் அவுட்புட் பவருக்கு விஐ தானே சொன்னீங்க. இந்த லெசனில் வினா ஈன்னு யூஸ் பண்ண சொன்னீங்க. அவுட்புட்னா செகண்டரியோடது, ப்ரைமரியோடது இன்புட்டு, ரைட்டா?
இதிலிருந்து எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க என்ன பாரு எல்லாரும். எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், எஃபிஷியன்சி ஆஃப் ஆர்டினரி டிரான்ஸ்ஃபார்மர் 80%. ES/EP ratio 1/2. Find the ratio of IS/IP, secondary current to the primary current. எப்படி சால்வ் பண்ணுவேன்? ஈட்டாவுக்கு பதிலாக 80/100 ஏன்னா பர்சன்டேஜில் இருக்குது. ES/EP கொடுத்துட்டாங்க 1/2, IS/IP தெரியாது. அப்போ என்ன ஆகுது? சைஃபருக்கு சைஃபர் போய் சேர்ந்துருது, 4/5 வந்துடுது, 2 இங்கே போனால் 8/5 IS/IP. இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் ரெடியாக எதிர்பார்த்துட்ருக்கலாம். அப்போ எஃபிஷியன்சி கொடுத்துட்டு இல்லை இன்னும் வேறு எப்படி சார் சம் கேட்கலாம்? ரேஷியோ கேட்குறதுக்கு பதிலாக எஃபிஷியன்சி ஈக்குவல்ஸ் டு ES வர டக்குன்னு அந்த பெண் நெட்டை ஓடி போச்சு. எஃபிஷியன்சி ES/IS/EP/IP. இதில் எப்படி கொடுக்குறாங்கன்னா எஃபிஷியன்சி 80%, ESஓட வேல்யூ கொடுத்துட்றாங்க, EPயோட வேல்யூ கொடுத்துட்றாங்க, IPயோட வேல்யூ கொடுத்துட்றாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் IS. தாராளமாக கண்டுபிடிக்கலாம். இது 80/100, ES தெரியும் சார், EP தெரியும் சார், IPயும் தெரியும் சார், இந்த IS மட்டும் தெரியாது. இவனை சால்வ் பண்ணுறீங்க, இவனை தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் வைக்கிறீங்க, கடைசியாக ISஐ கண்டுபிடிச்சி ஆம்பியரில் சொல்லி முடிச்சு போயிட்டே இருக்கீங்க. ரைட்டா? ரைட் பை ப்ராப்ளம் சால்விங் நீட் பசங்க எல்லாருமே ஒரே நிமிஷம். ரெண்டே விஷயம் தாங்க, ES/EP, NS/NP, IP/IS, K. இதில் சம்மு எஃபிஷியன்சி ES/IS/EP/IP. நான் இன்னொரு மாடல் சொல்லவா? எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, ES/EP கொடுத்துட்டாங்க, NS/NP கேட்குறாங்க. எப்படி போகணும்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எஃபிஷியன்சி கிவன், ES/EP கிவன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் NS/NP. யாராவது இந்த சம்மை எப்படி ட்ராவல் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு ஆன்சர் கூட வேண்டாம், நான் டேட்டா கொடுக்கல. சொல்லுங்கள் பார்க்கும். உன்கிட்ட தான் கேட்குறேன். Sir, ES/EP equal to NS/NP. இல்லை பை ES/EP ஈக்குவல் டு NS/NP. ஆனால் இங்கே எஃபிஷியன்சி கொடுத்துருக்கேன்ல. நீ சொல்கிறது டேரெக்டாக ES/EP கொடுத்துட்டீங்க சார், அதனால் டேரெக்டாக ES/EP கொடுத்ததுனால ES is inversely proportional to I know sir. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ES/EP கொடுத்துருக்கேன், எஃபிஷியன்சி கொடுத்துருக்கேன், எப்படி NS/NPக்கு போகணும்னு கேட்குறேன். நீங்கள் இந்த ரெண்டையும் வச்சு I கண்டுபிடிச்சி என்ன வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பண்ண கிடைச்சிரும்ல. ரைட் பை, ரொம்ப நல்லா சொன்னீங்க. உன் ஐடியாடா சார் வந்து NS/NP is equal to IP/IS அப்படின்னு இருக்கு சார். அப்போ நம்ம வந்து ISயும் ESயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி EPயும் IPயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு NS/NP ஈக்குவல் பண்ணலாம் சார். ரைட் பை. ஸோ ஒருத்தவங்களும் ஒரு ஐடியான கரெக்டாக எல்லோரும் வந்து சேர்ந்துட்டீங்க. கவனமாக கவனிங்க. எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க சார், கொடுத்துட்டாங்க. ES/EP கொடுத்துட்டாங்க. மீதி இங்கே என்ன பண்ணுவீங்க? எஃபிஷியன்சி ஃபார்முலாவிலேருந்து IS/IP கண்டுபிடிப்பீங்க. ஒரு பேச்சுக்கு இது 2/1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? IP/IS 1/2ன்னு எழுதிடுவீங்க. இந்த 1/2 தானடா NS/NP. ரைட்டா? நீங்கள் எல்லாருமே இப்போ அப்படி தான் சொன்னீங்க. அப்போது சார் இங்கே NS/NP இந்த எஃபிஷியன்சியில் காணும்னு சொல்லக்கூடாது. IS/IPயை கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து மேலே போகணும், NS/NPக்கு போகணும். சம்மன்னா நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாடல் எல்லாமே அப்படியே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மர் சம் போடும்போது அப்படியே தானே உனக்கு ஹார்லிக்ஸ் குடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்து சம்மோட ஆன்சர் டொப்புன்னு விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளாலையும் சம் போட முடியுதுன்னு உனக்கு பயங்கர எனர்ஜி வந்துடும். ஒரு ஆர்வப்பட்டு மொட்டை மாடியிலேருந்து குளிச்சிடாத. ரைட்டா? அடுத்த மாதத்துக்கு வாடகை கொடுக்கணும், நீ முக்கியமாக வேணும் எனக்கு தெரியுதா? பண்ணுக்காக. பட் சம் போடும்பொழுது உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த யூனிட் சம் போடும்பொழுது. ரைட்டா? எல்லா சம்மும் இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ரைட். அடுத்தது ஏசி ஜெனரேட்டர். முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் புரிஞ்சுதான்னு சூப்பராக சொல்லுங்கள். ஹேமாலேருந்து சுற்றுலா வரைக்கும். Clear sir. மோனிஷ், Clear, sir. ராஜஸ்ரீ, ராம்கோகுல், Yes sir, clear sir. தேன்மொழி. கிளியர் சார். ரைட் பை. Yes sir. ஷைனி, சஞ்சய். ஓகே.
அடுத்தது ஏசி ஜெனரேட்டர். சிம்பிளான கொஷின். ஏசி ஜெனரேட்டர் சார் இதோட வேலை எப்போவுமே ஜெனரேட்டரோட வேலை உனக்கு நல்லா தெரியும். டு ப்ரொடியூஸ் கரண்ட் இல்லை ஏசி ஜெனரேட்டர். நான் நோட்ஸ் அனுப்பி விடுறேன். நம்ம ரிட்டன் நோட்ஸில் அது ஏசி ஜெனரேட்டர் எழுதியிருக்க மாட்டேன், அது வெறும் கதை தான் அது. ஸோ ஏசி ஜெனரேட்டர் முக்கியமாக போர்ட் பிள்ளைங்களுக்கு 5 மார்க்கு. நீட் பிள்ளைங்க உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கான்செப்ட் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை படித்து தான் ஆகணும், ஃபுல்லாக ரீட் பண்ணி தான் ஆகணும். நீட் சிலபஸில் ஃபுல்லாக இருக்கிற மாடல் தான் அது. என்ன இதில் சம் கேட்க முடியாது, வேறு ஒன்றும் இல்லை. ஏசி ஜெனரேட்டர் டு ப்ரொடியூஸ் கரண்ட் ஏசி அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் கரண்ட். இதோட பிரின்சிபல் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன். எப்படி சார் எல்லாத்துக்கும் இஎம்ஐன்னே சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன சேஞ்ச் ஆகணும்? ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகணும். ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகணும். இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனால் கரண்ட்டு வரணும். கரண்ட்டு இன்டியூஸ் ஆகும். வரணும்னு எழுதுகிறேன் பாரு. ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகணும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகணும், கரண்ட் வரணும். அப்போ ஏசி ஜெனரேட்டரோட வேலை என்னடா சார்? ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், கரண்ட் வரும் சார், அவ்வளோதான். என்னடா பிரின்சிபல்? இஎம்ஐ சார். டயக்ராம் எப்படி சார் இருக்கும்? நான் என்சிஆர்டி பேஜ் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறப்ப ஒரு டைம் சும்மா ரீட் பண்ணிக்கோ, நான் சொல்கிறது தான் அதில் அப்படியே இருக்கும். சார் இதில் ஒரு நார்த் போல் மேக்னெட் எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு சவுத் போல் மேக்னெட் எடுத்துக்கிட்டோம். இங்கே ஒரு காயில், ரெக்டாங்குலர் காயில் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ரெக்டாங்குலர் காயில் ஏபிசிடி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 2 ரிங் வச்சுருக்கோம், ஸ்லிப் ரிங்குன்னு வச்சுருப்போம். ஸ்லெப்ட்டு அப்படின்னா அது டிசி ஜெனரேட்டரோடு, அது ஒன்று கிடையாது, ஏசி மட்டும்தான் உண்டு. நார்த் போல் மேக்னெட், சவுத் போல் மேக்னெட். இங்கே 2 ப்ரஷஸ் வச்சுருப்போம். இங்கே ஒரு ப்ரஷ் வச்சுருப்போம், இங்கே ஒரு ப்ரஷஸ் வச்சுருப்போம். ப்ரஷஸ்னால் ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும், கார்பன் ப்ரஷஸ், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ரைட்டா? இங்கே என்னடா நடக்குது சார்? நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போகுது. பீனா யார்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் நார்த் போல்லேருந்து சவுத் போல் போகுது. இந்த காயில் நடுவில் இருக்கிற காயில் என்ன ஆகுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும் பொழுது ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் ஃப்ளக்ஸு என்ன ஃபார்மில் சொல்லி கொடுத்தேன்? NBA cos தீட்டா, தீட்டாவுக்கு ஒமேகா டி. என்னை பாரு, எல்லாம் ஒரு டைம் இந்த ஈக்குவேஷன் போட்டுட்டு திருப்பி நான் இங்கே வரேன். ஃப்ளக்ஸுக்கு என்னடா ஃபார்முலா சார்? ஃப்ளக்ஸுக்கு NBA cos தீட்டா, தீட்டாவுக்கு என்னடா? ஒமேகா டி. அப்போ ஃபை ஈக்குவல் டு NBA cos தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா டி. இ வேணும்னா மைனஸ் ஆஃப் d∅dt, மைனஸ் ஆஃப் d/dt, மைனஸ் ஆஃப் d/dt, ஃபைக்கு பதிலாக NBA cos ஒமேகா டி. ரைட்டா? இப்போ இந்த மைனஸ் d/dt இந்த NBயை தூக்கி வெளில போட்டுருங்க. காஸ் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஒரு ஒமேகா. வெளில ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் போய் சேர்ந்துருச்சு. கடைசியாக இஎம்எஃப் இன்டியூஸ்ட் NBA, இங்கே இருக்கிற ஒமேகா இந்த d/dt பண்ணிட்டேன், அதனால் சைன் ஒமேகா டி. நீங்கள் ஆசையாக தேடி வந்த ஈக்குவேஷன் என்ன தெரியுமா? இனி ஏசி ஜெனரேட்டர்னாலே உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வரணும். இதுக்கு டெரிவேஷன் நாங்கள் போட்டிருக்க மாட்டாங்க, உனக்கு புரியணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். எங்கள் ஏசி ஜெனரேட்டர் எடுத்து பாருங்கள், என்சிஆர்டியில் வெறும் டேரெக்டாக இந்த ஈக்கு பதிலாக NBA ஒமேகா சைன் ஒமேகா டின்னு எழுதியிருப்பாங்க. அது எப்படி வந்ததுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈக்கு பதிலாக இந்த NBA ஒமேகாவுக்கு நான் மேக்ஸிமம்னு எடுத்துக்கிறேன். E0 சைன் ஒமேகா டி. கேர்ஃபுல்லாக கவனி, E0 தான் NBA ஒமேகா, அதாவது மேக்ஸிமம் இஎம்எஃப். புரியுதா? E0னா மேக்ஸிமம் இஎம்எஃப் NBA ஒமேகா. ரைட்? இப்போது ஏசி ஜெனரேட்டர் சுற்றிட்டு இருக்கும் பொழுது எனக்கு எவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்? E0 சைன் ஒமேகா டி. ஒரு மேஜிக் பாரு, ஒமேகா டி 0ன்னு கொடுங்க, ஒமேகா டி 90ன்னு கொடுங்க, ஒமேகா டி 180ன்னு கொடுங்க, ஒமேகா டி 270ன்னு கொடுங்க, ஒமேகா டி 360ன்னு கொடுங்க. என்ன வருதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒமேகா டி 0ன்னு கொடுத்தா இ எவ்வளோடா வரும்?
0 0. 90. 1 ஏய் இங்கே கொடுக்க சொன்னேன். sin ஒமேகா டி sin 90னா E நாட்டு தானே. 180. வாயை தரங்க. sin 180 எவ்வளோ? 0. 270 மைனஸ் E நாட்டு 360 0. ஒமேகா டிக்கும் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறீங்க. ஒமேகா டி 0வாக இருக்கும் பொழுது இஎம்எஃப் 0. ஒமேகா டி 90ஆக இருக்கும் பொழுது இஎம்எஃப் மேக்ஸிமம். 180ஆக இருக்கும் பொழுது 0. 270ஆக இருக்கும் பொழுது நெகட்டிவ் மேக்ஸிமம். 360ஆக இருக்கும்போது 0. பார்த்தீங்களா சைன் வேவ் வந்துருச்சா? அப்போது இந்த இடம் ப்ளஸ் இ நாட்டு, இந்த இடம் மைனஸ் இ நாட்டு. இது பீக் வோல்டேஜ் மேக்ஸிமம், நெகட்டிவ் பீக் வோல்டேஜ் 180, 270, 360. இப்படி தான் ஒரு நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட்டு இப்படி தான்பா வந்துகிட்ருக்கு. இதோ ஒரு சைன் வேவ் போட்டிருக்கேன்ல. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கரண்ட் ஏசி கரண்ட் வருது இல்லை, அந்த ஏசி கரண்ட் என்ன ஃபார்மில் வரும்னா உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு பாரு, இந்த ஃபார்மில் தான் வரும். அது ஒமேகா டி 0வாக இருக்கும்போது இஎம்எஃப் 0வாக இருக்கும். சைன் வேவ் தெரியுதா? 0, பாசிட்டிவ் மேக்ஸிமம் 0, நெகட்டிவ் மேக்ஸிமம் 0. இது ஒரு வேவ். திரும்ப நெக்ஸ்ட் வேவ். இதுக்கான ஆசிலேஷன் தான் ஒரு டைம் பீரியட்னு சொல்லி கொடுத்தேன், ரைட்டா? இதுக்கான ஃபேஸு தான் ஒரு 2πன்னு சொல்லி கொடுத்தேன். இதுக்கான பாத்து தான் ஒரு லாம்டான்னு சொல்லி கொடுத்தேன். எல்லாம் ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஏசி ஜெனரேட்டர்னா E = E0 sin ஒமேகா டி. பை இதுக்கு முன்னாடி இந்த லெசனில் நான் ஒரு சம் பார்த்துருக்கேன். என்னென்னு பாருங்கள். E0 = NBA ஒமேகா. டைரெக்டாக நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏரியா ஆஃப் த காயில், ஆங்குலர் வெலாசிட்டி இதை கொடுத்துட்டு மேக்ஸிமம் இஎம்எஃப் கேட்பாங்க. இதே மேக்ஸிமம் கரண்ட்டு கேட்டால் என்னடா பண்ணுவீங்க? சார் வழியை விடுங்க நான் பார்த்துக்கிறேன், பை ஆர் போட்டுருவீங்க. இது மேக்ஸிமம் கரண்ட்டு. மேக்ஸிமம் கரண்ட்டு. இன்னொரு சின்ன ட்ரிக் பாரு. ஃபைக்கு என்னடா ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? NBA cos ஒமேகா டி. NBA cos ஒமேகா டி. இப்போது இந்த ஒமேகா டி 0வானா, கேர்ஃபுல்லாக வாணி, தோ முடிய போகுது, முடிச்சதும் நீங்கள் போயிடலாம். ஒமேகா டி 0வானா cos 0 1. அப்போ 5 NBA தானே. யாராவது சொல்லுங்கள், E0 என்ன, 5 என்ன? வார்த்தையாக மட்டும் சொல்லிடு. E0 என்ன? உன்ட்ட தான் கேட்குறேன். E0 என்ன? இப்போ தானடா சொன்னேன் மேக்ஸிமம் இஎம்எஃப். பா ஃபிசிக்ஸில் நாட் போட்டாலே மேக்ஸிமம் பா. அந்த பேர் ஈனா இஎம்எஃப், மேக்ஸிமம் இஎம்எஃப். 5 மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ். மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ். எல்லாரும் இந்த E0 கவனிங்க. NBA ஒமேகா. இவனுக்கு பதிலாக நான் 5 எழுதவா? இந்த ஈக்குவேஷன் எவ்வளோ தேவைப்படும் தெரியுமா உனக்கு? அப்போது இங்கேருந்து மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் வேணும்னா மேக்ஸிமம் இஎம்எஃப்பை ஒமேகாவால் டிவைட் பண்ணணும். இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்கணும். E0 = 5 ஒமேகா. அப்போ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸு இன்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி மேக்ஸிமம் இஎம்எஃப். NBA ஒமேகாவை மட்டும்தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். NBAவுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. இந்த ரிலேஷனில் கண்டிப்பாக சம் வரும், இங்கேயும் கண்டிப்பாக சம் வரும். அப்போ E0 என்னப்பா ஃபார்முலா? NBA ஒமேகா, ரைட்டா? ஓகே. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் ஃப்ளமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலா ரைட் ஹேண்ட் ரூலா? யாரோ சொல்லுங்கள். இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் ஃப்ளமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலா ரைட் ஹேண்ட் ரூலா? நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டுன்னு ஒரு லெசன் படிச்சிங்கல்ல, அது சம்பந்தமாக எது வந்தாலும் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். எப்போ நீ இஎம்ஐக்குள்ளாரையும் ஏசிக்குள்ளாரையும் வந்துட்டிங்களோ அப்போவே ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல். நல்லா கற்றுக்குங்க. இன்டியூஸ்டு கரண்ட்டுன்னு சொல்லிட்டாலே ரைட் ஹேண்டு, ஃபோர்ஸை பற்றி பேசுனா லெஃப்ட் ஹேண்டு. குழப்பிக்காதீங்க. லெஃப்ட் ஹேண்டு எதை பற்றி பேசுது? மோட்டார் ரூல். மோட்டார் ரூல் தான் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஜெனரேட்டர் ரூல் தான் ரைட் ஹேண்ட் ரூல். விஷயம் புரியுதா உனக்கு? அப்போது இந்த இடத்துல
ஃப்ளம்மிங்ஸோட ரைட் ஹேண்ட் ரூலில் என்னடா கண்டுபிடிக்கிறீங்க? இன்டியூஸ்டு கரண்ட்டை கண்டுபிடிக்கிறோம் சார். ஏன்னா ஏசி ஜெனரேட்டர் ஓடுது, ஜெனரேட்டர் ஓடினா கரண்ட் வருது, அப்போ கரண்ட்டுக்கு ஒரு டேரக்ஷன் இருக்கணும்ல. அந்த டேரக்ஷன் யார் சொல்கிறா? ஃப்ளம்மிங்ஸோட ரைட் ஹேண்ட் ரூல். அப்போ ஃப்ளம்மிங்ஸோட ரைட் ஹேண்ட் ரூல் சொல்லிக் கொடுங்க சார். வழக்கம் போல் ரைட் ஹேண்டோட 4 ஃபிங்கர், ரைட் ஹேண்டோட மிடில் ஃபிங்கர், ரைட் ஹேண்டோட மிடில் ஃபிங்கர், ரைட் ஹேண்டோட தம் ஃபிங்கர் mutually perpendicular to each other. 4 finger direction of magnetic field, 4 finger direction of magnetic field, thumb finger direction of motion of a coil, motion of a coil, middle finger induced current. ஆர்டர் மாற்றி எழுதக்கூடாது. 4 finger தான் ஃபஸ்ட்டு, தம் ஃபிங்கர் தான் செகண்டு, ஃபைனலாக ஆன்சர் தேர்டு. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் 4 ஃபிங்கர் ரெப்ரசன்ட்ஸ். மோஷன் ஆஃப் காயில், மோஷன் ஆஃப் காயில் கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸ் சொன்னது தம் ஃபிங்கர். மிடில் ஃபிங்கர் அவுட்புட்டை கொடுத்துரும், இன்டியூஸ்டு கரண்ட்டை கொடுத்துரும். ரைட்டாப்பா? ஸோ இவ்வளோ தான் ஏசி ஜெனரேட்டர். நான் இப்போ இந்த நோட் சென்ட் பண்ணி வரேன், அதையும் ஒரு டைம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க, கதை மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்னு வரும்போது இந்த ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஈக்குவல் டு E0 சைன் ஒமேகா டி பார்த்துக்கோங்க. E0க்கு பதிலாக NBA ஒமேகான்னு பார்த்துக்கோங்க. ஃபைனாட்டுக்கு பதிலாக NBAன்னு பார்த்துக்கோங்க. E0க்கு பதிலாக E0க்கு பதிலாக ஃபைனாட் ஒமேகான்னு பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் சால்விங்னா ஏசி ஜெனரேட்டர் இந்த 4 விஷயந்தான். மீதி எல்லாம் கதை தான், சொல்லி கொடுத்தது அப்படியே படித்து முடிச்சிருங்க. ரைட்டா? இப்போ அடுத்த கிளாஸ் ரெடியாக இருங்க. வெனஸ்டே அன்றைக்கி சம் போட்டுரும். சொல்யூஷன் நேற்று நைட்டே சென்ட் பண்ணிட்டேன். உட்காந்து பொறுப்பாக நல்ல பிள்ளைங்களா